குருவை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த மீன ராசி. காலச்சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி தான் மீன ராசிங்க. இதனோட அதிபதியே குரு, அதாவது கருணை, அன்பு, இரக்கம் அதிகம் கொண்ட ஒரு ராசி. பிறரோட உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்வாங்க. கலை, இசை, ஆன்மீகம் போன்ற சேவை மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கும். பல நேரத்தில் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாறவும் இவங்களுடைய ராசிப்படி நிறைய ஏமாற வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பலமே நல்ல மனசு தாங்க. உதவக்கூடிய குணம், படைப்பாற்றல், ஆன்மீக ஈடுபாடு. அதுவே பலவீனம் அப்படின்னு பார்த்தோமா, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, முடிவு எடுப்பதில் தாமதப்படுறது, அதே மாதிரி எல்லாரையுமே ஈஸியாக நம்புறது, மன அழுத்தம், இதெல்லாமே இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா நண்பர்கள் அல்லது உறவினர்களால் இவங்களுக்கு பல ஏமாற்றங்கள் வருமா. அதிக அன்பு காட்டுவதனால பயன்படுத்தி கொள்ளப்படுவது, அதாவது இவங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக பேர் பார்த்திங்களா இவங்க ஏமாந்து நிற்பாங்க. சம்பாதிப்பதை விட செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும். பண இழப்புமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். மேலும் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு எந்த வயதில் யோகம் அதிகரிக்கும் ஆரம்பிக்கும், எந்த வயதில் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, அது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்ம சேனலில் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்களுக்கு யாரால் அதிகமாக பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா பொறாமை கொண்ட நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பண விஷயத்தில், உறவினர்கள் விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாதவங்க உங்களோட நல்ல மனதை அதிக பேர் பார்த்திங்களா பயன்படுத்தி கொள்வாங்க. முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், குறைச்சிக்க கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, பணம் கடன் கொடுக்கும்போது எழுதப்பட்ட ஆதாரம் இல்லாமல் கொடுக்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உணர்ச்சியில் முடிவு எடுக்க வேண்டாம். இது பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான ஜோதிட கருத்து மட்டும்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கை திசை உங்களுக்கு தெளிவாக தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோமா, ஒரு 24 ஏஜ் டு 28வது வயதில் தான் உங்களுக்கு வாழ்க்கை திசையானது தெளிவாக தெரிய ஆரம்பிக்குமா. அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அப்படின்னா ஒரு 30 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம், சொத்து சேர்க்கை வாய்ப்புகள் இது எல்லாமே அமையுமா. நிலையான வருமானம் எந்த வயதில் அமையும் அப்படின்னா ஒரு 42 வயதில் தான் நிலையான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சமூக மரியாதையுமே அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்யலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம், விஷ்ணு நாம ஜபம் செய்யலாம். மஞ்சள் நிறை, உங்களுடைய ராசிப்படியே மஞ்சள் நிறை உடை அல்லது மஞ்சள் தானம் செய்வது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பல கஷ்டங்கள், பல சோதனைகள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தியானம், தெளிவான இலக்கு அமைத்தல், எல்லாரையும் உடனே நம்பாத இருக்கணும், உடனே நம்பக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட நல்ல மனமும் இரக்கம் குணமும் தான். அதே நேரத்தில் அவங்களோட மிகப்பெரிய சவாலும் அதுவே அமைஞ்சிருக்கு. ஸோ உணர்ச்சிக்கு பதிலாக திட்டமிட்ட முடிவுகளை எடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். தொழில், பணம், குடும்பம் எல்லாத்தோட நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக பெற முடியும். உங்களோட பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் கொடுத்தா ராசி மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு வயது வாரியாக இன்னும் விரிவான நம்ம தகவலை சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன ராசி அப்படின்னாவே ரொம்ப ஒரு அற்புதமான இரக்க குணம் படித்த ஒரு அருமையான ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க வாழ்க்கையில் பல்வேறான சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு,
ஜூன் 1 முதல் 7ஆம் தேதி வரையிலான இந்த வார மீன ராசிகளுக்கு உங்களுக்கு மிகவும் உற்சாகமான பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக அமைச்சிருக்குங்க. அதாவது பணவரவுக்கு குறைவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வேலை செய்ய இடத்துல கூடிய இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். வாரத்தோட பிற்பாதியில் உங்களுக்கு வேலைகளில் அதிக ஒரு தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வகையில் அமைச்சிருக்கு. வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் ஏற்படும். சகோதரர்கள் உதவியுமே உங்களுக்கு இந்த டைமில் கேட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. முக்கியமாக இந்த டைமில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நிதானம் தேவை. வேலையில் சில தாமதங்கள் ஏற்பட்டால் கூட அது நல்லதற்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மனதில் தோன்றக்கூடிய கற்பனையான எண்ணங்களை வைத்து அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், பல நன்மைகளை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் உற்சாகமும் நிறைந்திருக்கும் வகையில் தான், மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. பணவரவுக்கு குறைவே இருக்காது. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு பகவானை வழிபட பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுமா. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்களோட வாழ்க்கை வளமாக்குவாருங்க. ஜென்ம சனியோட பாதிப்பு நீங்கும். மேலுமே உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் நல்ல ஒரு முடிவு தரக்கூடிய அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுடைய திறமை தான், உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். ஆரோக்கியம் மேம்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இதுவரைக்குமே இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் நீங்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரொம்பவே அனைத்திலுமே நிதானம் தேவை. அடுத்ததான் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் புதன் பகவானால் எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். அரசு வழி முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். வழக்கு சாதகமாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்றைக்கி மட்டும் ரொம்பவே நீங்கள் நிதானம் தேவை. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திராஷ்டமம் இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த வரைக்குமே அடுத்தவங்கள ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக நம்பாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க அற்புதமான அமைப்புமே இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பாராத பணம் இருக்கும், பொருளோட சேர்க்கையும் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க வரக்கூடிய பெண்களுக்கு இந்த டைமில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்குமே சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. நீங்கள் அபிராமி அம்பிகை வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செய்து பாடி வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரல் நித்தம் நிடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர் மீன்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாடலை கூட முடிஞ்சால் பாடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனம் ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. எவ்வளவுதான் வெற்றிகள் வந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய்க்கொண்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, உங்களை கண்டு தோல்வி பயப்படும். மேலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை காண முடியும். முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடையும் நீங்கள் உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கும் வரைக்குமே நீங்கள் போராடி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.